உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஸோ இந்த மைக்ரேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட மேஜர் காஸ் எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகும்? ஸோ மைக்ரேனுங்கிறதே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரேன்ஸ் இருக்குது. ஆர்டீரியல் மைக்ரேன், மஸ்குலர் மைக்ரேன், இன்னும் நர்வ் ரிலேட்டட் பெயின்ஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரேன்ஸ் இருக்குது. ஜென்ரலி பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வர ஹெட்ஏக்ஸ். பாடி இஸ் ட்ரைங் டு டெல் யூ சம்திங் தான். ஸோ பெயின் இருக்குனாலே ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணாமல் நம்ம அதை தள்ளி போட்டோம் அப்படின்னா தென் இந்த பெயின்ஸ் ஜாஸ்தியாகி உள்ள இருக்கிற பிரச்சனைகள் தான் ஜாஸ்தியாகும். இன்னைக்கு இருக்கக்கூடிய 90% ஆஃப் பாப்புலேஷன் வந்து எய்தர் அவங்க ஒரு ஐடி ஜாப்ல இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு இந்த ஸ்க்ரோலிங் ஹேபிட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு க்ரௌடுக்கு டிஎம்டி வரக்கூடிய சான்சஸ் எவ்வளோ இருக்கு? நிறைய. அண்ட் இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்லீப். நம்ம ஸ்லீப்பை ப்ராப்பராக நம்ம தூங்குற டைமை கரெக்ட் பண்ணுறது. நிறைய பேர்த்துக்கு இந்த டிஎம்டி வரத்துக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த நைட் ஷிஃப்ட் இருக்கிறவங்களுக்கு. ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளோட ஃபேஸ் ஷேப்பே மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்கா? டெஃபினட்டாக. ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம வந்து மசில்ஸை வந்து குறுக்கிறது இப்படி பண்ணும்போது அந்த மசில்ஸோட ஸ்ட்ரக்சர் மாறத்துக்கு சான்ஸ் இருக்குது. டே ஃபுல்லாக சூயிங் கம் யூஸ் பண்ணுறதுனால ஜா வந்து லூஸ் ஆகிடும். ஜா லூஸ் ஆகாது, ஆனால் மசில்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகும். மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகி மசில்ஸுக்கு எகெயின் இதே சைக்கிள் தான். மசிலுக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜன் சப்ளை பத்தாமல் மசில் ஸ்ட்ரெயின் ஆகி மசில்ஸில் ட்ரிகர் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் ஆகி பெயின்ஸ் வரும். அது ஃபைனலாக ஜாயிண்ட் அஃபெக்ட் பண்ணும். When I introduce you, நீங்க வந்து ஒரு ஓரோஃபேஷியல் பெயின் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றத சொன்னீங்க. So what is this term? ஓரோஃபேஷியல் பெயின் அப்படிங்கிறது எனி பெயின் இன் அண்ட் அரவுண்ட் தி ஹெட் அண்ட் த நெக் ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் எந்த பெயின் வந்தாலும் இட் கேன் பி அ மசில் பெயின், இட் கேன் பி அ நர்வ் பெயின், இட் கேன் பி ஆர்டீரியல் பெயின். ஸோ என்ன பெயின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பல்லு வலின்னு வர்றாங்க பேஷண்ட்ஸு. பல்லு வலிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் பல்லில் எந்த பிரச்சனையும் இருக்காது, அது வேற ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கும். ஸோ இது பேர் நான் ஒடன்டோஜெனிக் பெயின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தலைவலின்னு வருவாங்க, ஆனால் தலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது, அது மசில்லேருந்து வந்திருக்கும். காது வலின்னு வருவாங்க, ஆனால் காதில் பிரச்சனையே இருக்காதுன்னு ENT டாக்டர் சொல்லியிருப்பாங்க, ஆனால் காது வலி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துலேருந்து வருது. இந்த மாதிரி ரெஃபரல் பெயின்ஸு எங்கேருந்து வருது, எதனால் வருதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறது தான் ஓரோஃபேஷியல் பெயின் ஸ்பெஷல். ஸோ இதில் ரொம்ப காமனாக எனக்கு இருக்கக்கூடிய பெயின் பார்த்தோன்னா மைக்ரேன். ஸோ இந்த மைக்ரேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட மேஜர் காஸ் எங்கேருந்து மேம் ஸ்டார்ட் ஆகும்? ஸோ மைக்ரேனுங்கிறதே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரேன்ஸ் இருக்குது. ஆர்டீரியல் மைக்ரேன், மஸ்குலர் மைக்ரேன், இன்னும் நர்வ் ரிலேட்டட் பெயின்ஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரேன்ஸ் இருக்குது. ஜென்ரலி பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வர ஹெட்ஏக்ஸ். அது வந்து ஜென்ரலி இந்த ஆர்டீரியல் மைக்ரேன் அப்படிங்கிறது CGRP அப்படிங்கிற ஒரு ரிசப்டர், அதாவது கால்சிட்டோனின் G ரிலேட்டட் பாலிபெப்டைட் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீனில் ஒரு மியூட்டேஷன், ஒரு சேஞ்ச் இருக்கிறதுனால வருது. இதுவே வந்து மஸ்குலர் மைக்ரேன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மசிலில் ஒரு பிரச்சனை இருந்து அதனால வருது. ஸோ இது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெட்ஏக்ஸ் இருக்குது. அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோன்னா ஹிஸ்ட்ரி எடுக்கிறது. பேஷண்ட்ஸ்க்கு எப்படி ஆரம்பிச்சிச்சு இந்த பெயின்ஸு, எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுது, ஒரு மாதத்தில் எவ்வளோ தடவை வருது, ஃப்ரீக்வன்சி, இன்டென்சிட்டி, டியூரேஷன் ஆஃப் தீஸ் பெயின்ஸ், எது அதை அக்ரவேட் பண்ணுது, என்ன பண்ணால் அது ரிலீவ் ஆகுது அப்படின்னு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதுலேயே டேஞ்சரஸ் ஹெட்ஏக்ஸ் இருக்குது. டேஞ்சரஸ் ஹெட்ஏக்ஸ்னால் திடீர்னு ஜஸ்ட் லைக் தட் வர ஹெட்ஏக்கு. சில டேஞ்சரஸ் ஹெட்ஏக்ஸ் வந்து தண்டர் கிளாப் ஹெட்ஏக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, ஸ்னூப் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சடன் ஆன்செட் ஹெட்ஏக்ஸ் அதெல்லாம் வந்து டேஞ்சரஸ் ஹெட்ஏக்ஸ். அதெல்லாம் நம்ம உடனே MRI எடுத்து அது நியூராலஜிஸ்ட்டை செக் பண்ண வேண்டியது. மற்ற ஹெட்ஏக்ஸ், நான் இப்போ பேசுகிற ஹெட்ஏக்ஸ் எப்படின்னா லாங் டேர்மாக இருக்குது, எந்த மாத்திரை சாப்பிட்டும் சரியாகலை, டெய்லி இரிட்டேட்டிங்காக எவ்ரிடே பெயின்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஹெட்ஏக்ஸ். அது ஜென்ரலி பார்த்தீங்கன்னா மசிலிருந்து வர்ற ஹெட்ஏக்ஸ். இதுதான் நம்ம மயோஃபாஷியல் பெயின்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஹெட்ஏக்ஸோட சேர்த்து நிறைய அதர் சிம்டம்ஸும் வரும். இந்த கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்கும், கண்ணில் ரெட்னஸ் இருக்கும், இந்த படபடப்பு இருக்கும், கிடினஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய அதர் சிம்டம்ஸும் இருக்கும். ஸோ இது மெயின் இதுவே வந்து டயக்னோசிஸ் தான். நிறைய விஷயங்களை ரூல் அவுட் பண்ணி டயக்னோஸ் பண்ணி அது எது ஆர்டீரியல் மைக்ரேன், எது டேஞ்சரஸ் ஹெட்ஏக்ஸ் அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ணி அப்புறம் நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன சில சிம்டம்ஸ் ஆர் நீங்கள் சொல்கிற நிறைய சிம்டம்ஸ் வந்து இன்றைக்கி நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் விஷயமாகவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி எனக்கு வந்து சும்மா ஒரு ஃபேஸில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெயின் வருது அப்படின்னா அதை நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஸோ எல்லாருக்குமே இந்த ஒரு இக்னோரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல மேம், அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பெயின் அப்படிங்கிறதே வந்து பாடி இஸ் ட்ரைங் டு டெல் யூ சம்திங் தான்.
ஸோ பெயின் இருக்குனாலே ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணாமல் நம்ம அதை தள்ளி போட்டோம் அப்படின்னா தென் இந்த பெயின்ஸ் ஜாஸ்தியாகி உள்ள இருக்கிற பிரச்சனைகள் தான் ஜாஸ்தியாகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சின்னதாக ஏதாவது பெயின்ஸ் இருக்கும்போதே அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் கரெக்ட் பண்ணிக்கிறது தான் பெட்டர். ஸோ ஜென்ரலாக என்கிட்ட வர பேஷண்ட்ஸில் எப்படின்னா எல்லா டாக்டர்ஸ்ட்டு போயிட்டு தான் வருவாங்க. ஏன்னா இது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது ஜென்ரலி தெரியாது. ஓரோஃபேஷியல் பெயினுங்கிறது ஒரு ஸ்பெஷாலிட்டிங்கிறது யாருக்கும் ஜாஸ்தி தெரியாது. ஜென்ரலி நியூராலஜிஸ்ட்டை போயிருப்பாங்க, ENT டாக்டர்ஸ்ட்டை போயிருப்பாங்க, எல்லாமே நார்மல்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பெயின்ஸ் இருக்கும், பட் எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுத்தாலும் நார்மலாக இருக்கும். MRIலையோ CTலையோ இல்லை பிளட் வேல்யூஸ்லையோ இல்லை காதில் இருக்க இன்வெஸ்டிகேஷன்ஸ் கண்ணுலையோ எந்த பிரச்சனையுமே இருக்காது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்ட்ரக்சரலி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். பட் ஸ்டில் பெயின்ஸ் இருக்கும். தட் இஸ் வென் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம். நாங்கள் டயக்னோஸ் பண்ணுறது எப்படின்னா எந்த மசிலில் எங்கே பிரச்சனை இருக்குது, அது எங்கேருந்து எங்கே போகுது, இன்னொரு இடத்துக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி இதில் என்ன மசில் இன்வால்வ் ஆயிருக்கு, எந்தெந்த ஃபாஷியா இது என்னென்ன மசில்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, இதை என்ன ட்ரிகர் பாயிண்ட்ஸை ரிலீவ் பண்ணால் எது கரெக்ட் ஆகும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறது. ஸோ இந்த டிஎம்டியோட சிம்டம்ஸ்லாம் நீங்கள் என்னன்னு சொன்னீங்க. இது ஆல்மோஸ்ட் இதில் ஏதாவது ஒன்று இல்லை இதில் நிறைய சிம்டம்ஸ் வந்து இன்னைக்கு இருக்க எல்லாருமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இஸ் இட் ரியலி ட்ரூ மேம்? ஜென்ரல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எப்போவாவது நமக்கு ஒரு கிளிக்கிங் சவுண்டோ எப்போவாவது கடிக்கும் போது ஏதாவது டக்குன்னு பெயின்ஸோ வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து என்னன்னா மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற இந்த மெசிட்டருங்கிற மசில டைட்னஸ். பட் அதெல்லாம் சிம்பிள் எக்ஸசைசஸ் மூலியமாவோ இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தோ இல்லை நல்ல மசாஜஸ் பண்ணியோ அதை கம்மி பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய 90% ஆஃப் பாப்புலேஷன் வந்து எய்தர் அவங்க ஒரு ஐடி ஜாப்ல இருக்காங்க இல்லை அவங்களுக்கு இந்த ஸ்க்ரோலிங் ஹேபிட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு க்ரௌடுக்கு டிஎம்டி வரக்கூடிய சான்சஸ் எவ்வளோ இருக்குது? நிறைய. ஆக்சுவலி இப்போ இருக்கிற ஐடி பாப்புலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் ஹேவ் தீஸ் பெயின்ஸ். ஏதோ ஒரு விதத்தில் அங்கங்கே பெயின்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ நான் சொல்கிற ஒரு சின்ன டிப் எப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. ஒர்க் போஸ்டரை ஒர்க்கிங் ஹவர்ஸை நீங்கள் மாற்ற முடியாது. நீங்கள் வந்து டெஸ்க் ஜாப் தான் அப்படின்னா சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு உங்களோட லேப்டாப்பை கண்ணுக்கு நேராக வச்சு உங்கள் போஸ்டரை மெயின்டைன் பண்ணுறது, இந்த சின் டக் பண்ணி நெக்கை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறது. அப்புறம் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா 20-20 ரூல், அதாவது 20 மினிட்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20 செகண்ட்ஸ் டர்ன் பண்ணி ஒரு ஸ்ட்ரெச், அவ்வளோதான். சிம்பிள் விஷயங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த மசில்ஸ் டைட் ஆகாமல், அதாவது லாங் டேர்மாக நம்ம ஒரே பொசிஷனில் ரொம்ப நேரம் இருக்கும்போது தான் இந்த மசில் ஸ்ட்ரெயின் ஆகி டைட் ஆகுது. அந்த 20 மினிட்ஸ் ஒன்ஸ் ஒரு 20 செகண்ட்ஸ் இப்படி மூவ்மெண்ட் கொடுக்கறதுனால திருப்பியும் மசில் ரீசெட் ஆகும். அண்ட் இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்லீப்பு. நம்ம ஸ்லீப்பை ப்ராப்பராக நம்ம தூங்குற டைமை கரெக்ட் பண்ணுறது. நிறைய பேர்த்துக்கு இந்த டிஎம்டி வரத்துக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த நைட் ஷிஃப்ட் இருக்கிறவங்களுக்கு. இவ்வளோ வருஷம் நான் நைட் ஷிஃப்ட் இருந்தேன் டாக்டர், இதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த பெயின்ஸ் வருதுன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. ஏன்னா நைட் நம்ம ப்ராப்பராக தூங்கும்போது தான் வந்து நம்ம மசில் ரெஸ்டோர் ஆகும். ஸோ இந்த ரெஸ்டரேஷன் மசிலுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னா திரும்ப மசிலுக்கு ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகி இந்த மாதிரி டைட்னஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே இன்னைக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும், எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கணும்னு பார்க்குறாங்க தாண்டி ரெஸ்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ். எக்ஸாக்ட்லி, ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ். ஸோ இப்போ ஸ்லீப் ரிலேட்டடாக வரக்கூடிய டிசார்டர்ஸ், ஸ்லீப் அப்னியா இருக்கட்டும் இல்லை ஸ்னோரிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஜாவோட ஒரு பார்ட் வந்து இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இஸ் இட் ரியலி ட்ரூ? எஸ், வெரி ட்ரூ. சாரி, இப்போ ஸ்லீப் ஆப்னியாவோ இந்த ஸ்னோரிங்கோ இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மூச்சு உள்ளே இழுக்கும்போது தேவையான அளவு ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு போகிறதில்ல. நம்ம லங்ஸுக்கு ஆக்சிஜன் போகாதப்போ அந்த லங்ஸ்லேருந்து வெளியே ஆர்கன்ஸுக்கு போகிற ஆக்சிஜனும் கம்மியாகும். ஸோ நமக்கு பிரெயின் ஆகட்டும், லிவர், கிட்னி, ஸ்ப்ளீன், ஹார்ட் எல்லாத்துக்குமே கம்மியான அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வருது. ஸோ அப்போ மசில்ஸுக்கும் கம்மி ஆக்சிஜன் போகுது. அப்போ இந்த மசில்ஸ் திரும்ப ரெஸ்டோர் ஆகாமல் மசில் டைட் ஆகுது. ஸோ இது மசிலில் மட்டும் பெயின்ஸாக வராது, ஸோ மற்ற ஆர்கன்ஸையும் அது அஃபெக்ட் பண்ணுது. எப்படி அப்படின்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிஸ் வரும். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகும், டயபெட்டிஸ் வரும், ஹைப்பர் டென்ஷன் வரும். இது பேர் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ நமக்கே தெரியாமல் நம்ம இந்த ஹேபிட்ஸில் அந்த ஸ்னோரிங்கோ ஸ்லீப் ஆப்னியாவோ இருக்கும்போது இதை லாங் டேர்மாக நமக்கு லைஃப் த்ரெட்டனிங்காக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து டிஎம்டி வரத்துக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ், என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ்லாம் வந்து இதுக்கு காஸ் பண்ணுதுன்றதை சொன்னோம். அண்ட் இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக அந்த டீத் கிரைண்டிங் வந்து இருக்குன்றதை சொல்கிறோம். ஹவு கம் டீத் கிரைண்டிங் இஸ் ரிலேட்டட் டு டிஎம்டி மேம்? ரெண்டு விஷயங்க இதில். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் டீத் கிரைண்டிங்னு சொல்கிறோம். இது டீத் கிரைண்டிங்னு சொல்கிறது இப்படி ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நம்ம தாடையை கொண்டு போகிறது. ஓகே. இன்னொரு விஷயம், இந்த ஹேபிட் இது பேர் பேராஃபங்க்ஷனல் ஹேபிட்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு தேவையில்லாத ஒரு ஹேபிட், அதுதான் பேராஃபங்க்ஷன். நம்ம ஃபங்க்ஷனுக்கு தேவையில்லாத ஒரு ஹேபிட் தான் பேராஃபங்க்ஷனல் ஹேபிட். ஸோ அதில் இன்னொன்று வந்து கிளென்ச்சிங்னு சொல்லுவோம். இந்த கிளென்ச்சிங்கிறது நமக்கு கிரைண்டிங் பற்றி தான் அதிகமாக தெரியும். கிளென்ச்சிங்கிறதும் அதே மாதிரியான கான்செப்ட் தான். இப்படி இருக்கிறது, அதாவது கிரைண்ட் பண்ணுறது வேற,
கிளென்ச் பண்ணுறது வேறு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கிளென்ச்சிங் தான் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ டே டைமில் மேக்ஸிமம் நமக்கே தெரியாமல் பல்ல கடிச்சிட்டு இருக்கிறது. ஸோ இந்த பல்ல கடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த கான்ஸ்டண்ட்டாக இந்த மசில்ஸ் எல்லாம் ஒரு ஸ்ட்ரெயின்லேயே இருக்கும். அப்போ அந்த கான்ட்ராக்ஷன்லேயே அந்த மசில்ஸ் இருக்கும்போது மசில்ஸ் டைட் ஆகி அப்போ இந்த மசில்ஸுக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜன் கிடைக்காம ஹைபாக்சியான்னு சொல்லுவோம், ஆக்சிஜன் கிடைக்காம அதில் இந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த நாட்ஸ் குட்டி குட்டி நாட்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கிரைண்டிங் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நைட் டைமில் யாருக்கெல்லாம் வந்து ஆக்சிஜன் சப்ளை சரியாக இல்லையோ, மூச்சு விடும்போது இந்த ஆப்னியா இதுக்கு முன்னாடி பேசணும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு இந்த மூச்சு குழாயில் ஆக்சிஜன் லெவல்ஸ் பத்தாதப்போ நம்ம கீழ்த்தாட ஃப்ரண்ட்டில் போய் இந்த ஆக்சிஜனை ஜாஸ்தியாக எடுக்கும். அதனால தான் இந்த கிரைண்டிங் வருது. ஸோ இதை நம்ம வந்து ஜென்ரலி என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்னால தான் கிரைண்ட் பண்ணுறாங்க பல்லுன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது இந்த கிளென்ச்சிங் ஹேபிட் இருக்கும். மோஸ்ட்லி இந்த கிரைண்டிங் ஹேபிட் யாருக்கு இருக்கும் அப்படின்னா இந்த ஆக்சிஜன் சப்ளை இல்லாதவங்களுக்கு. ஸோ நம்ம சும்மா பல்லு கடிக்கிறாங்கன்னு ஈஸியாக விடக்கூடாது. அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நடக்குது உடம்புல. ஸோ எதனால் இப்படி பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஹேபிட்ஸை கரெக்ட் பண்ணணும். இந்த ஹேபிட்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா இந்த மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகி இந்த ஜா வந்து அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் சுகர் சாப்பிட்றதுனால இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, வேறு அன்ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றதுனால இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்றதுக்கு எல்லாருக்குமே அவேர்னஸ் இருக்குது. பட் மசில் டைட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியாது. அண்ட் மசில் டைட்னஸ்னால இவ்வளோ பிரச்சனை ஆகுன்றதும் யாருக்கும் தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்ட். ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளோட ஃபேஸ் ஷேப்பே மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்கா? டெஃபினட்டாக. ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம வந்து மசில்ஸை வந்து குறுக்கிறது இப்படி பண்ணும்போது அந்த மசில்ஸோட ஸ்ட்ரக்சர் மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்டர்லைன் ஜா லைனுமோ இதுவும் மாறாது, பட் ஆனால் மசில்ஸில் ரிங்கிள்ஸ் வரதுக்குலாம் சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா சரியாக தூக்கம் இருக்காது. ஸோ இதனால வர்ற எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தி. டூ ஃபேஷியல் மசாஜஸ் ஃபிக்ஸ் ஜா டென்ஷன்? எஸ், டெஃபினெட்லி. ஃபேஷியல் மசாஜஸ் ஃபிக்ஸஸ் ஜா டென்ஷன். நம்ம வந்து ரெகுலர் நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மசில்ஸ் டைட்னஸ் இருக்கிறவங்களுக்கு இனிஷியலாக ஃபஸ்ட்டு மசாஜஸ் சொல்லி கொடுப்போம். ஃபேஷியல் மசாஜஸ் ப்ராப்பராக, அதாவது நமக்கு தெரியணும் எங்கே மசில் ஒரிஜின் ஆகுது, எங்கே இன்சர்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சு அந்த டைரக்ஷனில் பண்ணும்போது டெஃபினெட்லி இட் ஃபிக்ஸஸ் ஜா டென்ஷன். பிஎம்எஸ் கோ த்ரூ பண்ணுற விமனுக்கு இந்த ஜா பெயினும் வந்து இன்க்ளூட் ஆகுமா மேம்? எஸ், டெஃபினெட்லி. நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிறது இந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி எனக்கு இந்த ஹெட் ஏக்ஸு, நெக் பெயின், ஜா பெயின்ஸ்லாம் ஜாஸ்தி ஆகுது டாக்டர்னு. எஸ், இட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் எகெயின் இந்த ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ்னால. ஏற்கனவே இந்த ஃபாஷா டைட்னஸ் இருக்கிறவங்களுக்கு ஹார்மோனல்ஸ் இந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் எல்லாம் கம்மியாகும்போது இந்த பெயின்ஸ் எல்லாம் அதிகமாகும். இந்த ஃபாஷியா டீஹைட்ரேட் ஆகும்போது இதெல்லாம் அதிகமாகும். சூயிங் கம், டே ஃபுல்லாக சூயிங் கம் யூஸ் பண்ணுறதுனால ஜா வந்து லூஸ் ஆகிடும். ஜா லூஸ் ஆகாது, ஆனால் மசில் ஸ்ட்ரெயின் ஆகும். மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகி மசில்ஸுக்கு எகெயின் இதே சைக்கிள் தான். மசிலுக்கு கிடைக்க வேண்டிய ஆக்சிஜன் சப்ளை பத்தாமல் மசில் ஸ்ட்ரெயின் ஆகி மசில்ஸில் ட்ரிகர் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் ஆகி பெயின்ஸ் வரும். அது ஃபைனலாக ஜாயிண்ட் அஃபெக்ட் பண்ணும். ஸோ சூயிங் கம் இஸ் ராங். நோ, chewing gum is a big no. Dehydration tightens jaw muscles. Yes, it does tighten jaw muscles. So dehydrate ஆகும்போது fasciaங்கிற லேயர் above the muscles அது டைட் ஆகும். அதனால definitely it will tighten. Can overthinking trigger TMD pain? Definitely. ஏன்னா ஸ்ட்ரெஸ் தான் மோஸ்ட் காமன் ரீசன் TMDக்கு. Can jaw issues cause headaches? Yes, 100%. Jaw issues will cause headaches. Mouth breathing makes your face longer. Yes, definitely. So especially during growing stage தான். So during growing, ஸோ குழந்தைங்க வளர ஸ்டேஜில் எஸ்பெஷலி 9 to 12 years அந்த டைமில் வாயை திறந்து ப்ரீத் பண்ணும்போது நம்ம லோவர் ஜா ஓப்பன் அப் ஆகுது. ஸோ இந்த லோவர் ஜா ஓப்பன் அப் ஆகும்போது நம்ம ஜா வந்து லாங்காக க்ரோ ஆகும். இது டிப்பிக்கலாக இந்த பேஷண்ட்ஸுக்கு பேரே வந்து அடினாய்ட் ஃபேசிஸ்ன்னு சொல்லுவோம். அடினாய்ட்ஸ் இருக்கும்போது தான் இந்த மாதிரி மவுத் அடினாய்ட்ஸ் இருக்கும்போது தான் வந்து அடினாய்டு என்லார்ஜ்மெண்ட்ஸ் இருக்கும்போது தான் டான்சில்ஸோ அடினாய்ட்ஸோ என்லார்ஜ்மெண்ட் இருக்கும்போது தான் வந்து குழந்தைங்க அந்த டைமில் மூச்சு உள்ளே விட முடியாமல் வாயை திறந்து மூச்சு விடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஃபேஸே ரொம்ப லாங் ஆகிடும். ஸோ இதை கரெக்ட் டைமில் நம்ம பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா அவங்களோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சரையே கரெக்ட் பண்ணலாம்.